உங்க வீட்ல தினம் சண்டையா? படி படின்னு சொல்லி அப்படியே போர் அடிச்சு அலுத்து போச்சுல்ல? இது ஏன் நடக்குது தெரியுமா? இந்த வீடியோ பாருங்க. ஒரு 2 நிமிஷத்துல நம்ம பார்க்கலாம். வணக்கம். ரவிச்சந்திரன், குழந்தை நல ஆலோசகர். படி, இப்ப படி, இப்பவே படி அப்படின்னா, குழந்தை என்ன பண்ணுவாங்க? அத டிலே பண்ணுவாங்க. இல்லாட்டினா அப்படியே அதுலேருந்து கொஞ்சமா எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஒண்ணுமே முடியலன்னா கத்த ஆரம்பிச்சுருவாங்க. அழுதுருவாங்க. கரெக்ட்டா? இப்ப நம்ப ஒரு அப்பா, அம்மாவா நம்ப என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஆ வேற வழி இல்ல. நம்ப கொஞ்சம் நம்ம மூட மாத்தின்ருவோம். கரெக்ட்டா? இப்ப நாம என்ன நெனைப்போம் அப்டின்னா, அ "ஏன் படிக்கவே மாட்டேங்கிறான்? புள்ள படிக்கவே மாட்டேங்குது இந்த குழந்த." அப்டின்னு நெனைப்போம்ல. ஆனா உண்ம அது கிடையாதுங்க. பாத்துருவோமா? இப்ப இது என்ன ஆன்டிசிடென்ட் என்ன இதுக்கு? என்ன நடந்தது? ஹோம் ஒர்க் பிரஷர். கரெக்ட்டா? அப்புறம் இப்ப உடனே படி அப்டிங்கிற இன்னொரு கஷ்டம். கரெக்ட்டா? இப்ப இதனால என்ன பிஹேவியரு? குழந்தை என்ன பண்ணுது? அவாய்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் டிலே பண்றாங்க. 3வது என்ன ஆகுதுன்னா, இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காங்க. கரெக்ட்டா? இப்ப இதோட கான்சிக்வென்ஸ் என்னன்னா, அடுத்து என்ன நடக்குது அப்டின்னா, நம்ப சொல்லறதே சொல்லிட்டுருக்கோம். கத்திட்டுருக்கோம். இதெல்லாம் பண்ணா தான் அவன் படிக்கணுங்கிற ஒரு நிலைமைக்கே வருது. ரைட்டா? அப்ப என்ன வ சிச்சுவேஷன் ஆகுதுன்னா, கத்தினா தான் படிப்பான். கத்தினா தான் ஹோம் ஒர்க் செய்வான். அப்டிங்கிற மாரி ஒரு நிலைமைக்கு வந்துருது இல்லையா? இதுக்கு பேர் தான் சைக்காலஜில உளவியல்ல அவாய்டன்ஸ் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அ கஷ்டம்னு தோணுறத அவாய்ட் பண்ணுறதுங்க. தனக்கு எது கஷ்டம் தோணுதோ அத அவாய்ட் பண்ணுறது. அவங்க படிக்க மாட்டாங்கிறதே கிடையாதுங்க எப்போதும். அவங்களுக்கு என்னன்னா, அந்த அந்த சிச்சுவேஷன்ல அந்த பிரஷர்லேருந்து வெளியில அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில வரணும். அவ்வளோதான். அந்த பிரஷர தாங்கிக்க கூட முடியல, வெளியில வந்துடணும். இதுதான் மைண்ட்ல இருக்கிறது. சரி, இப்ப இதுக்கு என்ன டைரக்ஷன்? டி. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இப்ப ஒரு ஹோம் ஒர்க் ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு சப்ஜெக்ட் ஹோம் ஒர்க்லாம் நிச்சயமா இருக்காதுல்ல. ஒரு 4 சப்ஜெக்டும் இருக்கும். இல்ல 3 சப்ஜெக்ட் இருக்கலாம். கொஞ்சம் பெருசா இருக்கலாம்ல. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஆஸ் அ பேரண்ட் அ அந்த ஹோம் ஒர்க்க உ உ பிரிச்சு குடுத்துடணும். ஒரு 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 இது செஞ்சு முடிச்ச உடனே ஒரு 10 மினிட்ஸ் பிரேக். அந்த மாரி பிரிச்சு குடுக்கணும். இது ஒரு விதமான ஒரு இது. அப்புறம் எப்படி நான் முதல்ல சொன்னேனோ, சாய்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா? அது மாரி குழந்தைங்கள்ட்ட ஒரு சாய்ஸ் குடுங்க. இப்ப பண்றியா? 10 நிமிஷம் கழிச்சு இத பண்றியா? அப்பன்னா அந்த சாய்ஸ குடுத்துட்டீங்கன்னா, பிஹேவியர் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஏன்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துரும் குழந்தைங்களுக்கு. இப்ப நம்ப சொன்னா தானே சி விரு வி வி வெறுப்பா அல்லது வெறுப்பா பண்ணுவாங்க. கரெக்ட்டா? ஒரு கம்பல்ஷன்ல கூட பண்ணலாம் இல்லையா? பயந்துட்டு கூட பண்ணலாம். பட் சாய்ஸ் அவங்கள்ட்ட குடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா சாய்ஸையும் குடுக்கணும். அட் த சேம் டைம் டைமையும் ஃபிக்ஸ் பண்ணிடணும். டைம் ஃப்ரேமையும் ஃபிக்ஸ் பண்ணிடணும். பண்ணினீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இது ஓரளவுக்கு கொஞ்சம் அளவுக்கு சரி பண்ணிடலாம். 3வது ஒரு ரொட்டீன ஃபிக்ஸ் பண்ணிடணும். கண்ட டயத்துல கண்டத செய்யணுங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸ்கூல் விட்டு வந்தோனே கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஹோம் ஒர்க் பண்ணணும். அப்படிங்கிற ஒரு ஹேபிட்ட கொண்டு வந்துடணும். கரெக்ட்டா? ஏன்னா காத்தாலலாம் எழுந்துக்கிறதே பாவம் கொஞ்சம் லேட்டா எழுந்துப்பாங்க. அப்புறம் இம்மீடியட்டா மத்த வேலைகள்லாம் பார்க்கணும். அப்புறம் ஸ்கூலுக்கு போகணும். அதெல்லாம் இருக்கும்ல. அப்ப போய் உட்காந்து ஹோம் ஒர்க்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு மோஸ்ட்லி முடியாது. டைம் இருந்ததுன்னா ஓகே. இல்லாட்டினா சாயங்காலம் கரெக்ட்டா அத ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணி இந்த டயத்துலேருந்து இந்த டைம் ஹோம் ஒர்க்கு. இந்த ஹோம் ஒர்க்க செய்யும்பொழுது இத்தனை நிமிஷம் பிரேக்கோட செய்யணும். அப்படிங்கிறத கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டீங்கன்னா, இது ஓரளவுக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குழந்தையினுடைய கெப்பாசிட்டிய பொறுத்து இருக்கு. அம்மா, அப்பாவுனுடைய பிஹேவியர பொறுத்தும் இருக்கு. அதுக்கு அடுத்தது அ செஞ்சு முடிச்சோனே, திருப்பியும் சொல்லிர்றேன், அப்ரிஷியேட் பண்ணணும். "சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டாவது சொல்லணும். கரெக்ட்டா? "நாளைக்கும் இதே மாரி செஞ்சுரு இல்ல, சூப்பர். அட்டகாசமா பண்ணியிருக்கியே" அப்படிங்கிற மாரி ஒண்ணு சொல்லணும்.
அடுத்தது கத்துறத குறைக்கணும். வால் 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 வால்ன்னு கத்திட்டு இருக்கக்கூடாது. புரியுதா? நம்மளுக்கும் அப்புறம் மத்தவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். ஆனா, கத்தி எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க. இது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. கரெக்ட்டா? புடிச்சிருந்ததுன்னா, வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அ Instagramம ஃபாலோ பண்ணுங்க. இப்ப கத்தினா படிப்பு வந்து வராது. அப்படிங்கிறது போ அத போக வச்சுட்டு, புரிய வச்சா அந்த பழக்கம் தானா வளரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்த கொண்டு வந்துடணும். இது 1. 2வது படிக்காத குழந்தை இல்லங்க ஆக்சுவலா. நம்ப தவறான முறையில படிக்க வைக்கிறோம். அதுதான். அ அது வந்து சொல்லி தரோம். நம்ப அத அணுகுமுறைய தவறான முறையில பண்றோம். அதுதான் பிரச்சனையே இப்ப. அத நம்ப மாத்திக்கணும். அதே மாதிரி ஹோம் ஒர்க் வந்து பிரச்சனையே கிடையாது. நம்ப சொல்ற விதத்தில தான் அது எல்லாமே இருக்கு. கரெக்ட்டா? இத கொஞ்சம் பண்ணி பாருங்க. காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். வணக்கம்.